வந்து சில வேலைகளை பண்ண சொல்லி தான் அவளை வந்து இந்த ஊருக்கு வர சொல்லியிருக்கான். பட் ஆனால் அவள் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிலிப்பீன்ஸ் ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தா. பட் ஆனால் இப்போ அதே ஃபிலிப்பீன்ஸார் அவங்க எதிராக ஏன் ஆனாங்கன்னா, இந்த கேர்னல் இவங்ககிட்ட இவ எங்கே இருக்கான்றதை நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் உயிரோட தப்பிக்கலான்னு சொல்ல இவளை மாட்டி விடலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த கேர்னல் கிட்ட அவளை காட்டி கொடுத்துட்றாங்க. அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல். ஒரு லிமிட்டுக்கு மேலே வலி தாங்க முடியாத அந்த டச் உமன் அந்த கர்னலையே அடிக்கிறா. உடனே அவன் கையில் இருக்க அந்த சாமுராய் கத்தி எடுத்து ஒரே வெட்டிடுறான். தலை அப்படியே துண்டாக போய் விழுது. இது எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்கு முன்னாடி தான் விழுது. இவ பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படி கதறா. அங்கே அந்த தம்பி அதை பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் அழுகுறான். இந்த நிழலில் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியை. அவங்கெல்லாம் மிரண்டு போகிறாங்க, என்னடா இதுன்ட்டு. அந்த தாத்தாவும் பாட்டியும் பயத்தில் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, ஆபத்து, வாங்க போகலான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சடனாக இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேற்கொண்டு என்ன நடக்குதுன்றது தெரியுது. அங்கே இது எல்லாமே நடந்தது அவன் ஃப்ரெண்டு கூட இருந்த ஃப்ரெண்டு பார்த்தான் இல்லையா, அவன் ரொம்ப க்ளோஸ்.